வணக்கம். வாழிய நலம். ஒரு காட்டில் ஒரு முனிவர் ரொம்ப நாள் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மாங்கனி கிடைச்சது, மாம்பழம். அது சாப்பிட்டா ரொம்ப நாள், நீண்ட நாள் உயிரோடு இருக்கலாம், இளமையோடும் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. அந்த பழத்தை சாப்பிட்டா அந்த பழம் அவருக்கு கிடைச்சது. அந்த பழத்தில் இருக்க விதையும் ரொம்ப ஸ்பெஷலானது. அது நல்ல ஒரு அதுலேருந்து ஒரு ஒளி வீசுகிற விதை அதுலேருந்து இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், நினைச்சாரு இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றத விட இந்த நாட்டு மன்னன்ட்டு அந்த பழத்தை கொடுத்தா அவர் வந்து நாட்டு மக்களை பாதுகாக்கிற நல்ல நிர்வாகம் பண்றாரு அப்படின்ட்டு அந்த அவந்திகா நாட்டு மன்னன், அவர் பேர் பரஹரின்னு பேரு, அவர்கிட்ட கொண்டே கொடுக்கலான்ட்டு ஒரு நேராக உஜ்ஜைன் தலைநகரில் போய் அந்த அரண்மனைக்கு போய் அந்த மன்னரை பார்த்து, மன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா நீண்ட நாள் வந்து உயிரோடும் இருக்கலாம், இளமையோடும் இருக்கலாம், இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னர் அந்த பழத்தை வாங்குறாரு, வாங்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு சாப்பிட மனசு வரல. நம்ம சாப்பிட்றதோட நம்மளுடைய மனைவி, அந்த இளம் மனைவி நல்லா அழகியா இருப்பா, அவளுக்கு கொடுத்தா அவன் நல்லா நீண்ட நாள் இளமையோடு இருக்கலாமே அப்படின்ட்டு அவர் இந்த பழத்தை மனைவிட்டு தராரு. அந்த ராணி வந்து ஆக்சுவலாக அந்த நாட்டில் வேற ஒருத்தர் விரும்புகிறாரு. இந்த நாட்டோட தளபதி மேலே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதோட தளபதி கொடுக்கலான்ட்டு தளபதி கூப்பிட்டு இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் நீண்ட நாள் வந்து இளமையோடையும் நல்ல இது ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து அந்த நாட்டு டான்ஸர் மேலே அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால இந்த நாட்டில் டான்ஸர் அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா நல்ல இளமையோடைய நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடய இருக்கலாம் அப்படின்னு அந்த பழத்தை கொடுக்குறாரு. அவளுக்கு வந்து ராஜா மேலே ஒரு ஆசை இருந்ததுனால அந்த பழத்தை கொண்டே அவர் ராஜாட்ட மறுநாள் கொண்டே கொடுத்து, ராஜா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா நீண்ட நாள் நல்ல இளமையோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாரு. ராஜாவுக்கு ஆச்சரியம் எடுத்தனால ஒரே நல்ல பழம் நம்ம கிட்டே திருப்பி வந்துருச்சுன்ட்டு அவர் சரி அப்படின்ட்டு மறுநாள் ராணிகிட்டே போய் நான் கொடுத்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாரு. சாப்பிட்டேன் ராஜா அப்படிங்கிறது. சரி, அந்த மாம்பழத்துடைய விதையை கொண்டு கூடாது, ரொம்ப ஸ்பெஷல் விதை, அது கூட நான் பார்க்கணுங்கிறாரு. ராணி உடனே பயந்து போய் கீழே போட்டேன், நான் கொண்டு திரண்டு நேராக போய் ஓடி போய் அந்த தளபதியை பார்த்து சாப்பிட்டீங்களா, நீ பழம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த விதையை கொடுங்கிறேன். அவர் ஓடி போய் டான்ஸரை பார்த்து நீ மாம்பழம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற அந்த விதையை கொடுக்கணும்னு அவர் நேராக ராஜாட்ட போய், ராஜா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. அவர் இன்னொன்று சாப்பிடல, பழம்லாம் வச்சிருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த விதையை கட்டாமல் என்கிட்ட கொடுத்துருங்க ஏமாங்கிறாரு. அது எனக்கு கொடுத்தவர் அது கேட்குறாரு அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வரணும்னு அவர் வந்து ராணியை காமிச்சோன்னு புரிஞ்சுக்கிறாரு. 3 பேர் வந்துடுறாங்க. ஓஹோ, இது இவங்களுக்குள்ள என்னென்ன ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தொடர்பு தெரிஞ்சுக்கிறது. அப்போ தான் அவருக்கு வாழ்க்கையோட சூட்சுமம் தெரியுது. நம்ம எந்த பொருள் மேலேயும் ரொம்ப அளவு கடந்து பற்று வச்சிருக்கக்கூடாது, ஒரு டிட்டாச்சாக ஒரு பற்று இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி நமக்கு வந்து இளமை முதுமைங்கிறதுல வாழ்க்கையில் வர்ற விஷயங்கள், எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையில் பல விஷயங்கள் அவருக்கு மனசில் புலப்படுது. உடனே அரண்மனை பதவியை திறந்துட்டு காட்டில் தவம் செய்யறதுக்கு பெறாரு. அந்த உஜ்ஜயினில் வந்து அவர் தவம் செஞ்ச இடம் இப்போயும் பத்ரஹரி குகை அப்படின்னு இருக்கு. அதனால வாழ்க்கையோட ரகசியத்தை இன்னும் தெரிஞ்சுக்கிறாரு, பெரிய ஞானி ஆகிறாரு. நன்றி.